என்கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து என்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக கேட்ட கேள்வி 3 இருக்குது. ஒன்று, மனதை நண்பனாக்குறது எப்படி? இன்னொன்று, இந்த ஆகர்ஷண விதினா இல்லை ஆகர்ஷண சக்தினா என்னது? இன்னொன்று, பணத்தை சக்தி வடிவில் பார்ப்பது எப்படி? ஸோ இந்த பணத்தை சக்தி வடிவில் பார்க்குறன்ற இந்த கேள்வி எங்கேருந்து வர ஆரம்பிச்சிருந்ததுன்னா, என்னோட ஒரு குவாட் ஒன்றில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னென்னா, பணத்தை பௌதிக பொருளாக பார்க்கும் வரை அதனை உங்களால் ஈர்த்து கொள்ள முடியாது. அளவுக்கு அதிகமான பணத்தை ஈர்த்து கொள்வதற்கு பணத்தை சக்தி வடிவில் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் பணத்தை பௌதிக பொருளாக பார்க்குற, அப்படி பௌதிக பொருள்னு சொல்கிறேன்னா எங்கிட்ட கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு செகண்ட் கண்ணு மூடிக்கொள்ளுங்க, பணத்தை நினைச்சு கொள்ளுங்க சொல்லும்போது, இப்போ எப்படி நீங்கள் பணத்தை நினைச்சிங்க? ஒன்று ஒரு காசோலையாவோ, இல்லை உங்களோட நாட்டோட ஒரு நாணய தாளாவோ, இல்லை உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஆவோ, ஃபோனில் ஒரு ஆப்பில் நீங்கள் பார்க்குற ஒரு பேங்க் பேலன்ஸ் ஆகும். இப்படித்தான் உங்களோட பணத்தை உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் நான் பௌதிக பொருளாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். இப்படி பார்க்குறதால தான் இந்த பணம் உங்களுக்கு ஒரு ஒரு லிமிட்டோடு தான் கிடைக்கப்படுது. அப்போ இப்படி நீங்கள் பௌதிக பொருளாக பார்க்கும்போது, ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் பணத்தை பார்க்கும்போது அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அது சில வரைமுறைகள் உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சு சம் லிமிட்டட் வேஸில் தான் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பணம் உங்களுக்கு ஒரு சக்தி வழியில் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக வருதுன்றது. அப்போ இப்போ நீங்கள் பணத்தை பார்க்குற வே தவறாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சனோட மனநிலையில் தான் இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்களா? நீங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குறை பேசுகிறீங்க. ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை போல் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் எப்படி ஒரு சக்ஸஸ் அடைய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, என் கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க என்னோடய பிஸ்னஸை கற்றுக்கொண்டு வெளியிடத்தில் போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் அதே இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லவனாக இருக்கிறதால என்ன எல்லாம் ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே பிஸ்னஸ் மைண்ட் செட் இன்னொன்று இருக்குது. எடுத்த உடனே பிஸ்னஸ் பண்ணுறால பிஸ்னஸில் சக்ஸஸ் எதுவும் கிடைச்சிட போகிறது இல்லையா? ஒரு பர்சன், இப்போ உதாரணமாக இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பர்சன் ஒரு வேலைக்காக இன்னொரு ஊருக்கு போய் இரவு 7 மணிக்கு தான் வீடு திரும்புகிறார். அவரோட அந்த வேலைக்கான சம்பளம் ஒரு 30,000 ரூபாயாக தான் இருக்கும். அதே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு 1 lakh இல்லை 1.5 lakhs 1.5 லட்சமோ அதே கோயம்புத்தூர்லேருந்து சம்பாதிச்சிட்ருக்காரு. உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு பர்சன் என்னால் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது, நான் வெளியூர் போனால் தான் சம்பாதிக்க முடியும்னு காலையிலேருந்து இரவு வரைக்கும் டைம் கொடுக்குற ஒரு பர்சன் சில வரைமுறைகள் அவர்கிட்ட மைண்டில் போட்டு வச்சுருக்காரு, எனக்கு இப்படி தான் காசு கிடைக்கும்ன்ற. இன்னொரு பர்சன் அவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவர் ஒரு நாளைக்கு 2-3 ஹவரோ ட்ரேடிங்லையோ இல்லை ரியல் எஸ்டேட்லையோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவருக்கு அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்குது. அப்போ இங்கே நீங்கள் பணத்தை பார்க்குற வழிமுறை தப்பாக இருக்குது. பணத்தை பார்க்குற முறை, உங்களுக்கு சமுதாயம் சொல்லிக் கொடுத்த முறை தப்பாக இருக்குது. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் கேட்ட ரொம்ப மோசமான அட்வைஸ் என்னென்னா, பணத்தை சேமித்து வச்சா பணக்காரர் ஆகிட முடியும்னு. அப்படி யாரும் இங்கே பணக்காரர் ஆகிட முடியாது. அப்போ இங்கே நான் என்ன செய்கிறேன்னா, நான் 10 பேர் எடுத்து வச்சு இங்கே செஷன் பண்ணுறதில்லை. பிஎம்எக்கில் நாங்கள் அதை செய்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்கீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் காவிக்கொண்டு வந்திருக்கீங்க. 40 வயசு 30 வயசு 20 வயசுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் பழகிற விஷயங்கள். ஒருத்தர் சொல்கிறேன், நான் ஸ்பிரிச்சுவலாக சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஸ்பிரிச்சுவலில், என்னோடய மனதில் அந்த வேலையை பழக்கப்பட்டு வந்திருக்கு, இன்றைக்கி எனக்கு காசு மேலே ஆசை வருது இல்லைன்றார். இன்னொருத்தர் சின்ன வயசுலேருந்து நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு அம்மா அப்பா இப்படி தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் ரொம்ப பணக்காரராக இருக்கார், அவர் இப்போ டிவோர்ஸ்ட் ஆகியிருக்காரு. அப்போ அவர் அது சம்மந்தமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பணம் வருகுதில்லை, என்னோடய டிவோர்ஸுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி போய் நிற்கிறேன்றாரு. இப்போ 3 பேருக்கு ஒன்றா இல்லை இந்த 4 பேருக்கு ஒன்றா வச்சு நான் செஷன் எடுக்கும்போது அவங்களால இதையுமே அங்கே 19 சொல்லும்போது இதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நான் ஒவ்வொரு பர்சனை இன்டேக் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு பர்சனை எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒரு பேசுகிற வேலை அவங்க கிட்ட எடுத்து, ஸோ அவங்க இவ்வளோ காலமாக மைண்டை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளே போட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதை பார்த்து அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு மைண்ட் மேப்பிங் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி அந்த செஷனை அப்போவே மாற்றி கொண்டு போகிறோம். அப்போ எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை ஒப்பிக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி சில பேர் லோ ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கலாம், மேஜிக் புக் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், சில பேர் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே வராங்க. அப்போ 2 பேருக்கு ஒரே மாதிரி நாங்கள் பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களை எடுத்து அவங்களை இண்டிவிஜுவலாக கைட் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அப்போ அதனால தான் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் எங்களுக்கு வர மெசேஜில் பாருங்கள், நான் முடிஞ்சால் சாம்பிள் மெத்தடுகள் இந்த ஸ்க்ரீனில் போட ட்ரை பண்ணுறேன். அதில் எல்லாமே நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு செஷன் முடிச்சேன், இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ் தெரிய ஆரம்பிச்சிடுது. வெறும் ஒரு 3 hours செஷன் முடிஞ்சிட்டு போகும்போது அங்கே அவங்க மைண்ட் செட்டில் அவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்துடுறாங்க. அதான் அவங்க வீடு போய் சேர்றதுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் வருது. சில பேருக்கு அடுத்த நாள் வருது, சில பேருக்கு ஒரு வாரம் கழிச்சு வருது, மேக்ஸிமம் மிஞ்சி பிச்சு போனால் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம பிஎம்ஐக்கு சொல்லி வச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்கள் மைண்ட் செட்டை உங்களை மீறி நாங்கள் மாற்ற ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அதை மாற்றுறது மூலமாக அந்த ரிசல்ட்ஸை உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு நாங்கள் அப்படியே தர ஆரம்பிக்கிறோம். உங்களை யாரும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சரியாக செய்யலை, இந்த மெத்தடில் உங்களுக்கு புரியலை, நீங்கள் யாரும் உங்களை ப்ளேம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அப்போ பிஎம்ஐக்கு நீங்கள் இப்போ சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் இப்போ நாங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளையிலேருந்து சென்னையில் உங்களுக்கு செஷன் வரும். உங்களை இண்டிவிஜுவலான செஷனாக அது இருக்கும். இந்த பண அலவரிசை வகுப்பில், இந்த மணி ஃப்ரீக்வன்சி வகுப்பில் உங்களை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸோ, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த குறிப்பிட்ட தொகையை கொண்டு வாங்க. எத்தனை சேல்ஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த குறிப்பிட்ட தொகையை எடுத்துகிட்டு வாங்க. அதை உங்களுக்கு அச்சீவ் பண்ண வச்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இங்கே பிஎம்ஐ கிட்ட தயாராக இருக்குது. ஸோ என்கொயரிஸ் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் என்கொயரி பண்ணி உங்களுக்கான டைம்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கால் பண்ணி எங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க போகிறேன். இருக்கிற வரைக்கும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஷனில் போட்டேன். ஏன்னா நான் 19 or 30 பேரை போட்டு செஷன் எடுக்க போகிறதில்ல, ஒவ்வொருத்தரை தனித்தனியாக ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ செஷன் எனக்கு இருந்துச்சு. ஒரு 5 பேருக்கு தான் செஷன் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. செஞ்சுட்டு எகெயின் இப்போ சென்னையில் செஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ திரும்பி நான் கோயம்புத்தூர் திருப்பூர் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் தான் இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையிலும் பலதரப்பட்ட இடங்களில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே என்கரேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு வளமையாக இங்கே வந்து ஒரு 100 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ வாங்கிட்டு 19 ரூபா வாட்ஸ்அப்பில் டாஸ்கில் அனுப்புகிறதோ, இல்லை ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் செஷன் பண்ணுறது இங்கே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாமே இண்டிவிஜுவல் செஷன் தான். இங்கே யாருமே உங்களை வந்து ஃப்ரீ செஷன் ஒன்று இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் இல்லை இன்னொரு பெய்ட் செஷன் எடுத்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ன்ற மாதிரி ஏமாற்று வித்தைகள் நீங்கள் செய்கிறது. இங்கே ஒரே ஒரு செஷன் தான். நீங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நான் நம்பி இங்கே வர்றேன், இங்கே ஜாயின் பண்ணுற இது இருக்க ஒரு 1600 பேர் இங்கே இண்டிவிஜுவலாக செஷன் முடிச்சிருக்காங்க. 1600 பேர் 1 monthல சக்ஸஸ் எடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோட வாரேன். ஸோ அதை நீங்கள் இங்கே கொடுக்குற டாஸ்கில் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணுறீங்க, நான் சொல்கிறத அப்படியே செய்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கான என்ன மாதிரியான தேவைகள் தேவைப்படுது, பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பிஎம்ஐக்கில் தேவைப்படுதுன்றதை நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட பிஸ்னஸ் பற்றின அறிவு உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அங்கே மெனேஜரில் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது, அதை மாற்றிக்கொள்கிறதுக்கு மட்டும்தான் பிஎம்ஐக்கில் தேவைப்படுது. அப்போ அது எப்படின்றதை நீங்கள் கேட்குறீங்க, அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களோட அலைவரிசை மாற்றம், பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்கிறோம், பிரபஞ்சத்தோட சீக்ரெட் லாங்குவேஜ்ன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். முக்கியமாக உங்களை அலைவரிசை எப்படி மாற்றணுன்றதை நாங்கள் சொல்லித்தரோம். அதோட மிக மிக முக்கியமாக உங்களோட மனதை உங்களோட நண்பனாக்கிறோம். அது உங்களோட மிகப்பெரிய எதிரியாக இருக்கும். அப்போ அது உங்களோட நண்பனாக மாற்றிக்கிறோம். அப்போ உங்களோட நண்பனாக இருந்தால் உங்களோட மனம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குது. ஸோ இந்த செஷனில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகணும். இன்னும் நிறைய பேர் உங்களோட வாழ்க்கை தரத்தை இந்த மிடில் கிளாஸ் தரத்துலேருந்து உங்களோட லோவாக போயிருக்கிற பிஸ்னஸில் இருந்தும் மிகப்பெரிய சக்ஸஸுகளை நீங்கள் எடுக்கணும் என்று நான் மனசார ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு முழுவதும் பிஎம்ஐ அரேஞ்ச் பண்ணியிருக்கிற வகுப்புகளில் கலந்து கொள்ளணுன்னா, இந்த பண அலைவரிசை வகுப்புகளில் கலந்து கொள்ளணுன்னா உங்களோட பேர் விவரங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த நம்பரை போடுறேன். அந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸில் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ என்னோடய ஆசை என்னென்னா, ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு அழகான சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இந்த மந்த் எண்டில் நம்ம சக்ஸஸ் ஆன எல்லாரோடையும் ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதர் மாதிரி இதே சென்னையில் நம்ம ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். பணம் எங்களுக்கு மோசமானது சொல்லப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு எதிராக பணம் எல்லாம் கஷ்டம் இல்லை, ஒரு அபரிமிதமான வாழ்க்கைக்கான வித்திடலாம் இந்த செஷனை நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம்.